வாங்க பாத்துடலாம். அங்க பாருங்க இட்லி இன்னைக்கு. அங்க எல்லாம் காட்டுங்கக்கா. இட்லி எல்லாம் இட்லி வந்து நிறைய இருக்கு. இன்னும் வந்து நிறைய இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா கறி குழம்பு, மட்டன் குழம்பு பாத்தீங்களா? மட்டன் குழம்பு. இதுவும் மட்டன் குழம்பு தான். இது ஒரு மெத்தட்ல வச்சிருக்கேன், இது ஒரு மெத்தட்ல வச்சிருக்கேன். இன்னைக்கு வந்துட்டு மட்டன் குழம்பு வச்சிருக்கேன். எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். நேத்து முந்தானத்து வந்து எங்களுக்கு 8ஆம் பூசை இருந்ததுனால 50 கடாக்கு மேல வந்துச்சு. அதுல ஒரு 21 கடா மட்டும் வெட்டிட்டு சாப்பாடு கொடுத்தோம். நேத்து வந்து பசங்களுக்காக 2 கடா வெட்டியிருந்தேன். அதுல கொஞ்சம் சாப்பாடு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு மீதி இருந்ததை வந்துட்டு இன்னைக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன். இட்லிக்காண்டி நல்லா இருக்கும். எல்லாரும் வாங்க சாப்பிடுவாங்க. தங்கங்களை வாங்க சாப்பிடுவாங்க. காளியக்கா நீங்களும் வைங்க, 10 வைங்க. யாரும் என் பிள்ளைகள் சாப்பிடறத பார்த்து கண்ணு போட்டுறாதீங்க. அது உரப்பு சால்னா, இது ஒரு சால்னா, 2 தான் வச்சிருக்கேன். யாரும் கண்ணு போட மாட்டீங்கன்னு நினைக்க போட்டாதீங்க. போதும் உனக்கு அது மட்டும். ஓடியாங்க ஓடியாங்க, கிராஸ் பண்ணி வாங்க. நிறைய வாங்கிக்கணும். இட்லிக்கு வந்து நிறைய தேவைப்படும். வேற குறைய வாங்கிட்டு கஷ்டப்பட்டு சாப்பிடாதீங்க. எலும்பு கிளம்பு உழுங்கிறாதீங்க. கொஞ்சம் வாங்கிக்கோ. ஒரு 2 வந்து நிற்பீங்க. போதும் உனக்கு. போதுமா வேணுமா? இன்னைக்கு நான் எதுவும் பேசணும்னு நினைச்சேன், ஆனா பேச முடியலையே. நான் இங்க கவனம் செலுத்த வேண்டி இருக்குது. எங்கேயும் படிக்க ஆமா. இந்த மொட்டையை பார்த்தீங்களா எப்படி இருக்காங்கன்னு? 3 கல்யாணம் முடிச்சுட்டாங்க. இன்னும் கல்யாணம் வேணுமா? ஆமாங்க, நான் தான் லேட்டா பாருங்க. நான் தான் லேட் ஆகிட்டு இருக்கேன். இன்னும் ஊத்திக்கோ, நிறைய சாப்பிடுங்க. பிறகு கஷ்டப்பட்டு சாப்பிடாதீங்க, நல்லா சாப்பிடுங்க. பாத்தீங்களா? இப்படித்தான் என் பிள்ளைகளுக்கு சாப்பாடு நான் கொடுப்பேன். சாப்பிடத்தான் செய்யணும் என்னை பொறுத்தளவுக்கு. போதும். அப்புறம் சாப்பிட்டீல பெரிய இருக்கு. போதும் அவளுக்கு. ரெண்டாவது குழம்பு என்ன வாங்கிக்கோ கடை வந்து. செஞ்ச தப்புக்கு தண்டனை நினைச்சுக்கிட்டு இருக்கு. தம்பிகளா நிறைய குழம்பு இருக்கு. இன்னைக்கு எல்லாத்தையும் காலி பண்ணிருங்க. நைட்டு பயப்படாது, சாப்பிடு. நேற்று உரலில அந்த தட்டியா இருக்கு. சரி, இங்கிட்டு கொண்டாங்க, மாத்தி கொடுங்க. வாங்க அங்கிட்டு. இன்னும் ஜோத்த நிறைய ஊற்றி சாடுங்க, அதான் நல்லா இருக்கும். இன்னும் நல்லா ஊத்தி சாப்பிடுங்க. என்னம்மா காட்டு? அதெல்லாம் சாப்பிடுவேன். நீ வந்ததுல மெலிஞ்சுக்கிட்டே போற. நல்லா சாப்பிடு. இன்னும் அங்க உங்களுக்கு சாம்பார் அங்க இருக்கும். அவன்கிட்ட சிரிஞ்சு விட்ட கேளுங்க. ஏதா புளிக்குழம்பு வச்சிருக்கேன் காலைக்கு. தக்காளி போட்டு அதில் வச்சுக்கோங்க. பேசவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்துட்டு ரொம்ப ஸ்பீடா இங்கேயே கவனிச்சிட்டு இருந்தேன்னா இன்னும்
சாப்பிட்டுருவீங்களா கீழே போட்டுருவீங்களா? எத்தனை பேரு? வந்து நல்ல மழை. நேத்தும் பாத்தீங்கன்னா சரியான மழை. இன்னைக்கும் மழை வந்து அப்படியே பெய்த மாதிரி இருக்கு. ஆனா சொட்டு சொட்டு விழுந்துட்டு இருக்கு. இந்த வெயிலுக்கு வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. நேத்து வந்துட்டு எங்களுக்கு பரவலாவே இங்க இருந்து ஃபுல்லா எல்லா ஊர்லயுமே கிட்டத்தட்ட நல்ல மழை பெஞ்சிருந்துச்சு. இன்னும் கறிக்கு இட்லிக்கு நிறைய வாங்கிக்கணும். இப்ப நாங்களும் முடிச்சுட்டே நிக்க கூடாது. போதுமா? நான் தாழ்ன வேணா வந்து வாங்கிக்கோங்கடா. சால்னா இல்ல, கறி குழம்பு. கோமக்கா உங்களுக்கு இன்னும் ரசம் எப்படி இருக்கு? புளிக்குழம்பா? ஏன் வடக்கரக்க ஒடியங்க இல்லையாடா தம்பிகளா? நல்லா குடிங்க. என் நெஞ்சில இருக்க சளியெல்லாம் போயிருந்தாங்க. மழை வந்துருச்சு எல்லாமே நல்லா இருக்கு. உங்க ஊர்ல மழை பெய்யுதான்னு கொஞ்சம் கமெண்ட்ல பண்ணுங்க. நிறைய பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா கமெண்ட்ல ஒரு நல்ல நல்ல கேள்விகள் கேட்டுட்டு தான் இருக்கீங்க. மறுபடியும் சொல்றேன், ஒரு விஷயத்த மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் ஆன்மீகத்தையும் இதே நான் ஒன்னா சேர்க்கவே மாட்டேன். ஆன்மீகத்துல வந்து நிறைய பேர் வந்து எப்ப அருள்வாக்கு என்ன ஏது அப்படி கேட்கீங்க. வெள்ளி செவ்வாய் ஞாயிறு காலையில வரணும். அது மட்டும் இல்லாம நீங்க அருள்வாக்குங்கிறத தாண்டிட்டு ஆன்மீகத்துக்குள்ள இருங்க. ஆன்மீகத்துக்குள்ள நீங்க இருக்கும் போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கண்டிப்பா வந்து நடக்கும். ஆன்மீகத்துல வந்து நிலையா ஒரே மனசா இருக்கணும். ஏன்னா இப்பதான் நம்ம ஆன்மீகம் வந்துட்டு இந்த கோயிலுக்கு போனா எனக்கு கிடைச்சிச்சுன்னா இந்த கோயில் எனக்கு நல்ல கோயில், இன்னொரு கோயிலுக்கு போனா கிடைக்கலன்னா அந்த கோயிலுக்கு போனா எனக்கு எதுவுமே நடக்கிறது இல்லை, அதனால அங்க போறது கிடையாதுங்கிறோம். அப்படி கிடையாது. கோவில்னா எல்லாமே கோவில் தான். நம்மளோட கர்மாவின் வினைகளை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட கஷ்டங்கள் தீரும். தெய்வத்தை வந்துட்டு நம்ம வந்துட்டு கும்பிடணுமே தவிர தெய்வம் எனக்கு கொடுக்கலையேங்கிற குறைகளை நம்ம சொல்லவே கூடாது. நீங்க கும்பிட்டுக்கிட்டே இருங்க, உங்களோட கஷ்டங்கள் கண்டிப்பா தீரும். தீர்ந்துட்டு இருக்குது. நாங்க அதுக்கு நிறைய சாட்சிகள் நாங்க நிறைய வச்சிருக்கோம். நிறைய பேர் வந்துட்டு இங்க வர்றவங்க எல்லாம் வந்துட்டு வேற மாதிரி வழிபடுவாங்க இறை வழிபாடுகளை. 100% பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான வழிபாடு பண்ணுவாங்க. பண்ணி நிறைய விஷயங்களை அவங்க சாதிச்சுட்டு இருக்காங்க. உடல்நிலை குறைபாடுகள் இருந்து வெற்றி அடைகிறாங்க, கடல்ல இருந்து வெற்றி அடைகிறாங்க, ஒரு இயலாமையில இருந்து அவங்க வெளியில வராங்க. ஒரு விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அதை ஏத்துக்கிறாங்க, அதை எப்படி கடந்து வரணும்னு இவ்வளவு நிறைய இருக்குது. அதை முதல்ல மனசுல வச்சுட்டு நம்ம ஆன்மீகத்தோட போகலாம். அதுல நிறைய குழப்பறவங்க இருக்கத்தான் செய்வாங்க, அதை பத்தி நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. ஆன்மீகம் அழகானது. அந்த அழகான ஆன்மீகத்தை உணர்ந்தால் மட்டும்தான் புரியும். சரி, ஜெய் பவானி.